ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சாபி சமோசா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது கொஞ்சம் ரெகுலர் சமோசாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சமோசாவை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சமோசாவுக்கு தேவையான பேஸ்ட்ரியை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பிளேட்டில் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட அரோமா வெளியே வரும். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவோட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைய போகிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நெய் மாவோட நல்லா போய் மிக்ஸ் ஆகும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொட்டி தூள் போல் இருக்கணும். கையால் அழுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த மாவை பிசையறதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 100 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். இந்த மாவு நல்லா ஸ்டிஃபாகவும் டைட்டாகவும் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்த மாவு சமோசா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், இப்போது இது கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 7 to 8 நிமிஷம் இதை மாலிஷ் பண்ணணும். நல்லா இழுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் இந்த சமோசா பேஸ்ட்ரியை நம்ம ரெஸ்ட்டில் விடலாம். ஒரு ஈரமான கிச்சன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவு ஊறுற சமயம் நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது 3ஐயும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 7-8 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 30 கிராம் கிட்ட பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் அதோட அரோமா வெளியில் வரும். ஈஸியாக ஒரு கை நிறைய மல்லித்தழையை பொடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. உருளைக்கிழங்கோட கலர் மாறி வரணும். இப்போது உருளைக்கிழங்கை லைட்டாக நம்ம மசிச்சு விடலாம். சில துண்டுகளை மட்டும் அப்படியே விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். சாட் மசாலாவை தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூளும் தூவி விட்டுக்கோங்க.
ஈஸியாக ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடலாம். எல்லாம் ஆற விட்டுடலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சமோசா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். சமோசா உருட்டுறதுக்கு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு பால்ஸையும் 45 கிராம் எடுத்திருக்கேன். அப்போ தான் சமோசா எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி சைஸில் ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஓவல் ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக உருட்ட வேண்டாம், நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை 2ஆக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஷீட்டில் நம்ம 2 சமோசா தயாரிக்கலாம். இந்த சமோசா ஒட்டுறதுக்கு நம்ம இதோட எட்ஜஸில் லைட்டாக தண்ணி தடவிக்கலாம். இந்த மாதிரி 2 கார்னர்ஸையும் எடுத்து சென்டரில் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த முனையை அழுத்துங்க. அழுத்திட்டு அப்படியே திருப்பி வைங்க. திருப்பிட்டு அந்த ஓரத்தை 2 பக்கமும் நல்லா அழுத்தி விடுங்க. கீழ் பக்கமும் அழுத்தணும், மேல் பக்கமும் அழுத்தி விடணும். அவ்வளோதான், நம்ம கோன் தயாராகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங்ஸ் வைக்கலாம். கொஞ்சமாக ஃபில்லிங்ஸ் வைங்க. இப்போ நம்ம இதை எப்படி மூடுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மடிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடிட வேண்டியது தான். சமோசா பிரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சமோசா எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி நீங்கள் சமோசாவாக ரெடி பண்ணிவிடுங்க. முக்கியமான டிப்ஸ், இந்த ஈரத்துணியை மேலேயே போட்டு வைங்க, இல்லைன்னா உங்களுக்கு சமோசா சீக்கிரம் காஞ்சு போயிடும். எல்லா சமோசாவும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்க. சமோசாவை உள்ளே சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. எண்ணெயை இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா சமோசாலாம் ஈவனாக வெந்து வரும். சமோசாலாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சமோசாலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சமோசாவோட நம்ம மின்ட் சட்னி கெச்சப்போட வச்சு சாப்பிடலாம். கூடவே பச்சை மிளகாவை நல்ல எண்ணெயில் வறுத்து அதையும் அது கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த சூப்பர் டேஸ்டியான பஞ்சாபி சமோசாவை நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.